கொடியெல்லாம் நீங்க பாக்காதீங்க, இங்க ஒண்ணு 3 உட்கார்ந்து இருக்குது பாருங்க, ஒரு கொடி கலர்ல. கண்குளிரா காட்சி காலங்காத்தாலேயே. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பெரிய சித்தி வச்ச தக்காளி சட்னி சிவப்பு கலரு, சின்ன சித்தி வச்ச புதினா சட்னி பச்சை கலரு, சித்தப்பா மனசு போலவே சட்டை வெள்ளை கலரு. இந்த வீட்டுல ஒரு தேசிய ஒருமைப்பாட்டே பாக்குறேன் குழந்தை சாமி. இன்னும் எங்களை பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. காண்டாகுது காண்டாகுது எங்களுக்கு காண்டாகுது. அண்ணியோட சேருங்க, ஊரு வாய மூடுங்க. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், நம் நாடும் நல்லா இருக்கும். முத வரிசையில உட்கார்ந்ததுக்கே கதறீங்களே. அடுத்த வருஷம் கோட்டையில கொடியேத்த போறவளே நான் தான். அப்ப என்னடா செய்வீங்க? வேண்டாம் அண்ணா, வேண்டாம் அண்ணா, திரிஷா வேண்டாம் அண்ணா. என்னமோ இவளுக பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவை கட்டிக்கிறதும் தாளிக்கிறாளுடா. யார் வீட்லயாவது விசேஷம்னா இவளுக்கு தீபாவளி கொண்டாடுகிறாளுங்க. போற்றுதலுக்குரிய மரியாதைக்குரிய தியாக தலைவி அம்மையார் அவர்களை முன்வரிசையில எனக்கு உட்கார வச்சிருக்காங்க. சுதந்திர தினத்தன்னைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அங்கிள் புரோட்டோகால்ஸ் படி அவங்க கூப்பிடுறதே தப்புங்க. இதெல்லாம் இது உங்களுக்கு தோணலையா? உங்களுக்கு நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரம் இருக்கு. முதல்ல இந்த ஈவெண்ட்டை யார் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, புரோட்டோகால் டிபார்ட்மெண்ட்டும் பப்ளிக் ஜெனரல் 1 டிபார்ட்மெண்ட் அப்படின்ற 2 டிபார்ட்மெண்ட்டும் கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணி தான் இப்படி ஒரு ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. முதல்ல இந்த ஈவெண்ட்டுக்கு யாரெல்லாம் கூப்பிடணும் அப்படிங்கிற லிஸ்ட்டை இவங்க தான் ரெடி பண்ணுவாங்க. லிஸ்ட்டை ரெடி பண்றதுல எக்ஸ் எம்எல்ஏ இருப்பாங்க, ஐஏஎஸ் ஆபீசர் இருப்பாங்க, ஜட்ஜ் இருப்பாங்க. இது போக சீஃப் மினிஸ்டரோட அம்மா, அப்பா, சில்ட்ரன், ஸ்பவுஸ் இருப்பாங்க. அதாவது கணவனோ மனைவியோ. நல்லா மாட்டிக்கிட்டேன். இந்த ஆளு இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா அடுத்த ஊர்ல இறங்கி நடந்தே வந்திருப்பேன். இப்போ இந்த ஒரு ஈவெண்ட்ல இன்க்ளூட் ஆகாத நபர்களை சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து சீஃப் மினிஸ்டர் பர்சனலா பரிந்துரை செய்யறதன் பேர்ல இவங்களுக்கு பர்சனலா இன்விடேஷன் அனுப்பப்படும். சாதாரண ஒரு நாய் சாலையை கடக்க பயப்படும்னு, ஆனா ரோட்ல அடிபட்டு செத்து போய் கிடக்குற நாய்க்கு எத்தனை லாரி ஏறினாலும் பயம் இருக்காதுன்னு. அந்த இன்விடேஷன் இருந்தா மட்டும்தான் அந்த கொடியேற்ற நிகழ்வுக்கு நபர்கள் அனுமதிக்கப்படுவாங்க. அப்படியாக சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து சீஃப் மினிஸ்டரோட டிஸ்கிரிஷன் பவரை பயன்படுத்தி தான் த்ரிஷா அவர்களுக்கு அழைப்புதல் அனுப்பப்பட்டிருக்கலாம். அறிவு கேட்டானே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? சட்டமன்றத்திலே போய் அப்பாவை இந்த அப்பாவை தேடுவாங்க. வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனா சட்டமன்றத்திலே போய் அப்பாவை தேடினா யாரும் தெரியும். கரெக்டா சொல்றானே. இது அப்படி ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். முதல்வர் பற்றி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவதூறாக பேசியதாக டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. நீ எல்லாம் ஒரு மனுஷன். வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். சென்னையில டோல்கேட்ல நிக்கிறோம். 8 வண்டி வரிசையா வந்தோம். எல்லா வண்டிக்கும் ஹைட் லோடு வண்டிக்கு 1500 கேஸ் போட்டுருக்காங்க. போலீஸ் பிடிச்சு 20 வருஷமா அந்த ரோட்ல போற வரோம். இது வரைக்கும் யாரும் பிடிச்சி கேஸ் போட்டதில்ல. விஜய் வந்தாருன்னா ஊழல் இல்லாத ஆட்சி நடக்குன்னு சொன்னாங்க. விஜய் வந்து தான் போட சொன்னாருன்னு சொல்றாங்க போலீஸ். எங்கடா இருந்தானுங்க இவனுங்க? ஆட்சி மாறினா மாற்றம் நடக்குறாங்க. எந்த மாற்றமும் இல்ல, ஊழல் அதிகமா தான் இருக்குது. யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் 47 எம்எல்ஏ தூக்கி போட்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடன் 5 எம்எல்ஏ இணைந்தார். எங்களுடைய தலைவர் 108ல இருந்து 5 போச்சுன்னா 113 தானே. 47 முக்கியமா 105 முக்கியமா அப்படின்னு எங்களுடைய யாராவது ஃபெயில்னாலும் இங்கிலீஷ்ல பெரிய புலிடா. அது எல்லாரும் அமையாதரா. கணக்கு தெரியாம ரமண்டு ஊரே சிரிக்குது இத கண்டு. தமிழ் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 நாள் ஸ்பீச் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தோம் வாங்கி நகி புடுங்கி வருமா மகளிர் ஃப்ரீ பண்டு தினமும் போடு ரீல் 2. புதுசா வருது பல பிராண்டு, இதுவே போதும் இந்தாண்டு. சிக்கி கிட்டோ ஐந்தாண்டு. காவிரி தண்ணிக்காக சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் எங்க அண்ணி திரிஷாவுக்காக சண்டை போடுறாங்க எல்லாருமே. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி, ஓ உசுறு ஏன் கையில தாண்டியை. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நேற்று பிறந்த டவுசர் பையன் விஜய் அபகரிக்க நினைக்கிறான், அழிக்க நினைக்கிறான். 2 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் கொதித்து எழுந்தான். ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. போய் அருவா எடுத்து வெட்டலாம் வேண்டாம், உதயகுமார் சொல்லிட்டாரு. போய் அருவா எடுத்து வெட்டலாம் வேண்டாம், உதயகுமார் சொல்லிட்டாரு. ஓ ஒப்ப வந்துட்டாலும்
பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. நான் இப்ப சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த திருச்செந்தூர் மண்ணில் இருந்து சொல்லுகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச உழைக்கின்ற தொண்டர்களோட வயிறு எரிந்தால் அவன் வம்சமே நாசமா போகும், அவன் வம்சமே நாசமா போகும். அம்மா சொல்லுவாங்க, ஒரு பதவி கொடுக்கிற போது தம்பி உதயகுமார், சண்முகநாதன், சாமி நீங்க எல்லாம் கேட்டுக்கிங்க, விசுவாசமா இருப்பீங்களா, அந்த தெய்வம் கேட்கும், அந்த தெய்வம் கேட்கும். ஏங்க ஊழலுக்காக ஜெயிலுக்கு 3 முறை போன முதலமைச்சர் அவங்க முதலமைச்சர் ஜெயலலிதாங்க. 3 முறை ஓபிஎஸ் எப்படி சிஎம் ஆனாரு? அப்ப ஊழலுக்காக ஆட்சியை இழந்த ஒரே கட்சி இந்தியால அதிமுக. சரி சரி. விசுவாசம் என்ன தெரியுமா? கொடி பறக்கிற போது கை தட்டுவதல்ல, அந்த கொடி பறக்குவதற்கு எவன் இடையூறாக இருந்தாலும் அவன் கையை எடுத்து விட்டு கொடியை பறக்க விடுவதுதான் விசுவாசம். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. தண்ணி நல்லா வருதாடி ஐட்டம் வீட்ல எங்க வருது எங்க வருதுன்னு கேக்குறேன். வெக்கம் கெட்டவனே, எங்கடா வருது வெக்கம் கெட்டவனே? என்ன உங்களுக்கு எல்லாம் புத்தி எப்படி போகும்? சாதாரணமா எதனா கேள்வி கேட்டா கூட உங்களுக்கு எல்லாம் வந்து ஆபாசமா தான் பேச தோணும். ரொம்ப பேசின விஷ ஊசி போட்டு டீப்பில் ஒரு முகரக்கட்டையை வச்சிருக்கியே, அந்த முகரக்கட்டை என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்னில இருந்து தண்ணியும் வரல, கரண்ட்டும் ஒழுங்கா வரல, கரண்டே இல்லைனாலும் கரண்ட் பில்ல ஹையா ஏத்தி வச்சிருக்கீங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். ஐயா முதலமைச்சர் ஐயா, உங்க ஆட்சியை கவுத்துறதுக்கு நாங்க முழு மூச்சா செயல்பட போறோம் ஐயா. சரி, என்ன பிரச்சனை? எது இருந்தாலும் மறைக்காம சொல்லு. மலைவாழ் மக்கள் 90 கிராமத்துல இருக்க மக்களை பூரா நீங்க வெளியாத்தணும்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சுன்னு தேனி, கம்பம், போடி, மரசநாடு, ஓயாமாறு, மாந்தோலை இந்த கிராமத்துல இருக்க மக்களை பூரா வெளியாத்துறதுக்கு நீங்க காவல்துறையை விட்டு மக்களை பூரா பயமுறுத்தி வெளியாத்த முயற்சி பண்றீங்க இல்லையா? வேண்டாம்னு சொன்னதை கேட்டீங்களா? சீக்கிரம் சொல்லி எரியுது. நீங்க சட்டசபையில கூலா பேசி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஐயா எங்க மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க கண்ணு தெரியலையாங்கயா? மக்கள் எப்படி போறா உங்களுக்கு என்னங்க? ஐயா புறம்போக்கு இடத்துக்கு நாங்க பட்டா போட்டு தருவோம் இல்லையா? ஐயா இருக்கிற இடத்துல இருந்து எங்களை அடிச்சு வெளியாத்த பாக்குறீங்களா ஐயா? ஏய், எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதுடா. ஐயா கர்நாடக அரசு நீதிமன்ற உத்தரவின் பேர்ல தண்ணியை திறந்து விடணும் ஐயா. அந்த அரசு அந்த நீதிமன்ற உத்தரவை மதிக்காம குப்பையில தூக்கிடுறாங்க ஐயா. நீங்க மட்டும் நீதிமன்ற உத்தரவின் பேர்ல எங்க மக்களோட வாழ்வாதாரத்தை செதுக்கிறீங்களா ஐயா? அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூசு. அவர் செய்த தவறு, கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு அவர் மேல கேஸ் இருக்கு. அவங்க இதை எதிர்த்து பேசுனாங்கன்னா அடுத்த நொடி அவர் உள்ள போயிருவாரு. போராட்டம் தான் தீர்வா? மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு வெக்கமா இல்லையா? மக்களை போராட்ட காலத்துல நிப்பாட்டுறதே ஒரு அசிங்கம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். குறும்பு அந்த விளையாட்டுத்தலம் போகவே இல்லப்பா. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். வெட்டித்தனமா பேசுற, வெட்டிட்டு பேசுறியா? அவசரப்படாதியா, தேர இழுத்து தெருவில் விட்டு போறான். தங்கைகளின் திருமணத்திற்காக 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். அடாடாடாடா, என்ன தத்துவம். அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். படிக்காது காட்டாம் புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். வெக்கமான சூடு சொரணை இல்லாத இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாரும் உதயசூரியனை விட்டுட்டு விசில் ஊதினதன் பயன் இன்று விசில் அவர்களுக்கு சங்கு ஊதியுள்ளது. இது நல்ல விஷயம் தானே? நோ, நேக்கு மட்டும்தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது. 2003 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை தூக்கிட்டு சிபிஎஸ் கான்ட்ரிபியூட்டரிஸ் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒண்ணா கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, மாசம் வந்துட்டு எம்ப்ளாயிஸ் அவங்க கையில இருந்தே கொஞ்சம் காசை எடுப்பாங்க, எடுத்து அதை வச்சு அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் கொஞ்சம் சேர்த்து கவர்மெண்ட் போட்டு அவங்களுக்கு பென்ஷன்ங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கோம். இது எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு பழையபடி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலா ஆல்டர்னேட்டிவா திமுக அரசு சென்ற ஆட்சியில வந்துட்டு டாப்ஸ், அதாவது தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. புரியலையே, சொல்றேன்ப்பா. இதுபடி எப்படின்னு சொல்லி கேட்டா 50% வந்துட்டு அவங்க கடைசியா வாங்கிட்டு இருந்த பேசிக் பேல கண்டிப்பா அவங்களுக்கு பென்ஷனா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா டியர்னஸ் அலவன்ஸ், கிராட்டிட்டி அது இதுன்னு சொல்லி அது ஒரு 10% எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். அதையும் மீறி இந்த அரசு ஊழியர்கள் போய் இந்த தடவை பழையபடி ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு பேராசையில் சென்று இந்த விசிலுக்கு ஓட்டு போட்டாங்க. இன்னைக்கு அதுக்காக திமுக அலாகேட் பண்ண அந்த 16,000 கோடி ரூபாய் மட்டும் கேன்சல் பண்ணது இல்லாம உள்ளதும் போச்சான் நொல்ல கண்ணா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு 3,000 கோடி ரூபாயும் டீஃபண்டிங் பண்ணி விட்டானுங்க.
அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல, அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூஸ்ல விடு. கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு என்றுமே வந்துட்டு திமுக தான் வந்துட்டு சிறப்பான விஷயங்களை செய்து கொடுத்திருக்கிறது என்று மீண்டும் ப்ரூவ் ஆயிருக்குது. ஆனா கொஞ்சம் கூட ஒரு நன்றி விசுவாசம் இல்லாம இந்த தடவை வந்து வெக்கமே இல்லாம போய் ஒருத்தன் புதுசா வந்தான்னு சொல்லி ஓட்டு போட்டு விட்டீங்க. ஐயோ விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன வந்து. புதுசா மந்திரி சபைக்கு வந்திருக்கிற நீங்க என்ன மாற்றங்கள் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? செய்யலாமாவா? செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னு. அம்மாவாசைங்கிற என் பேரை தூக்கிட்டு ஆள வந்தான்னு மாத்திருக்கிறேன். சின்ன வீட்டுல குடியிருந்தேன், இப்ப பங்களாவுக்கு மாத்திருக்கிறேன். வயசான வேலைக்காரிய தூக்கிட்டு வயசு பொண்ணா மாத்திருக்கிறேன். இது மாற்றம் இல்லையா? சிறிதளவு கூட கால் தூசும் கிடையாது. நாங்க நினைச்ச மாதிரி இல்ல. ஒரு வருஷத்துல 6 சிலிண்டர்னு சொன்னாங்க, ஒண்ணுமே கிடையாது. அதுவே வந்து எங்க ஸ்டாலின் சார் வந்திருந்தான்னா உரிமை தொகையில இருந்து எல்லாமே நல்ல திட்டங்கள் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும். அதனால மறுபடியும் வந்து எங்க ஆட்சி தான் வரணும். மன்னருக்கு தேவை மக்கள் துணை, அது அந்த ஆண்டவன் அருளால் எனக்கு என்னைக்குமே இருக்கு. நீர் வழங்குறதுக்காக 1/6/2026 காவிரி நீர் வழங்கல் திட்டத்தின் மூலமா நம்ம வந்து சோதனை ஓட்டம் செஞ்சு அதுல கண்டறியப்பட்ட குறைகள்லாம் திருத்தி 7/6/2026 நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைவருக்கும் நீர் வழங்கியிருக்கும். நல்லதா போச்சு. இதுல 2வது முறையா டிஎன்பிஎல் மூலமா நீர் வழங்குதல் திட்டமும் செயல்படுத்தப்பட்டிருக்கு. நான் வித்த காசு குறையுது. குடிதண்ணீர் நாங்க கொண்டு வந்து கொடுத்துட்டோன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 நாளையில அவ்வளவு பெரிய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல அமைச்சர் தான். ஏன்னா நாங்க ஏற்பாடு செய்யாம அந்த குடிதண்ணீர் நீங்க 90 நாள் அங்க கொண்டு வந்திருக்க முடியாது. நீங்க வந்து 90 நாளைக்குள்ள எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான் சார். ரொம்ப போடாது சார், எனக்கு கூச்சமா இருக்கு. இப்ப என்னங்கறீங்க? ஆமாயா, அர்ச்சனா கல்பாத்திக்கு வந்துட்டு டெம்பிள் ட்ரஸ்டி செலக்ஷன் கமிட்டில அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. என்ன தப்புன்றீங்க? ஆமா, அந்த அம்மாக்கு என்ன தகுதி இருக்குன்னு தானே கேட்டீங்க. இந்த வீடியோ பாருங்க, என்ன தகுதின்னு தெரியும். எப்படி ஓட ஃப்ரெண்டா இருந்தா டெம்பிள் ட்ரஸ்டியா வேலை கிடைச்சிரும். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். அடிக்கடி ஒரு சொல்லுவா, ஏன்டா இந்த விஜய தொட்டோம் நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. ரஞ்சிதமே பாட்டுல செகண்ட் கார்னர்ல ஒரு பொண்ணு ஆடும் இல்ல, அந்த பொண்ணு கோவில்ல வந்து வேலை தர போறோம். நீங்க என்ன பண்ணிட முடியுங்களா? போங்கடா, இது தற்குறி ராஜ்யம்டா. ஏயா சும்மா மாண்புமிகு உறுப்பினர் வந்து போற போக்கில் அப்படியே நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டே வந்து போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னாரு. போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். அவர் எந்த போராட்டம் தெரியாம பேசுறாரு. வெக்கமா இல்ல உனக்கு? அது திருவண்ணாமலை சிப்காட்ல எடுக்கும் போது நடந்த போராட்டம், அதை பத்தி அவர் பேசுறாரு. சோறு தானே திங்கிற, அறிவு கெட்டவன, மானம் கெட்டவன. உங்க ஆட்சியா மழை பெய்யல, எங்க ஆட்சியா திடீர்னு மழை பெய்யும். திடீர்னு மழை பெய்ஞ்சு திடீர்னு விவசாயம் எல்லாம் பாதிக்கப்பட்டு உடனே முதலமைச்சர் எங்க அன்றைய முதலமைச்சர் அங்க போய் பார்த்து நாங்க ஓடி போய் மழை பெஞ்சா நாங்க போய் ரோட்ல தஞ்சை டெல்டா போய் தான் நிற்போம். இப்ப மக்கள் விவசாயிகள் போராட்டத்துல உட்காரல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். எங்களுடைய ஆட்சி தான் பச்சை துண்டு அதிகமாக வளர்ந்தது. விவசாயிகள் சங்கம் நிமிர்ந்து நடந்தார்கள். ஒரு புது ஆட்சி வந்தா எதாவது அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்ப கிள்ளி கொடுத்திருக்காரு. சமத்துவபுரம் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் சேர்ந்து ஒரு குடியிருப்பில் வாழ முடியும் என்பதை நடைமுறைப்படுத்தி காட்டினார். அதனால் தான் அவர் எதிரிகளால் குறிவைக்கப்படுகிறார். அவர் சொக்கா பிடிச்சிருவீங்களா? இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சருடைய சிந்தனைக்கும் வராத ஒன்று சமத்துவபுரம் திட்டம். புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு அது. ஊர் வேறு, சேரி வேறு, அக்ரஹாரம் வேறு என்று இந்த மனித வாழிடங்கள் பிரிந்து கிடப்பதை எப்போது நாம் சரி செய்ய போகிறோம் என்று கேள்வி கேட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர். சோசியல் ஆர்டரை மாற்றக்கூடாது, சோசியல் செட்டப் அப்படியே இருக்கணும் என்று சொல்லி அதன் பின்னால் போகக்கூடியவர்கள் தான் ஆட்சியாளர்கள். ஆனால் ஆட்சியில் அமர்ந்த பிறகு இந்த சோசியல் ஆர்டரை நான் மாற்றுவேன் என்று சொல்லி மாற்றி காட்டினார் அல்லவா? அங்கேதான் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு யூனிக் லீடர், தனித்துவமானவர்.
அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயமாக முதலில் பாடப்பட வேண்டும் என்று கொண்டுவரப்படும் இந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். தருதல போய் டீ சொல்லு போ. தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழ்நாடு அரசின் மாநில பாடலாக அறிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது அனைவரும் எழுந்து நிற்க உத்தரவிட்டும் தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து கல்வி நிறுவனங்களும், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைத்து பொது அமைப்பு நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு துவங்குவதற்கு முன்பாக தமிழ்த்தாய் வாழ்த்து கட்டாயம் பாடப்பட வேண்டும் எனவும் இந்த அரசாணையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு கோர்ட்ல நம்ம சிஎம்ஓட மனைவி போட்டிருந்த டிவோர்ஸ் கேஸ் அவங்களே வாபஸ் வாங்கிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம். அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழட்டும். அதுதான் நாங்களும் எதிர்பார்த்தோம். காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. இனிமே சின்னண்ணி எல்லாம் சீன்ல கிடையவே கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி பெரியண்ணி மட்டும் தான். இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? பல இடங்கள்ல விவசாயிகள் 309 கோடிக்கு நீங்க நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்கள்ல கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லயே அன்னைக்கிட்ட எல்லாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நாய் நாகசுரம் வாசிக்குது? லூஸ் மாதிரி பேசாரா? மைக் யார்ட்டே குறா. மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் சென்ற ஆட்சியில நெல் சேமிப்பு கிடங்கு எங்கும் கட்டவில்லை என்று ஒரு தவறான தகவலை சபையிலே பதிவு செய்தார். தஞ்சாவூர் போக நடுவூர் என்ற இடத்துல 1,00,000 மெட்ரிக் டன் கொண்ட பெரிய சேமிப்பு கிடங்கு, 1,00,000 மெட்ரிக் டன் நெல்லை சேமித்து வைப்பதற்காக பல இடங்களில் டெல்டா மாவட்டமும் சரி, டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெல் சேமிப்பு தளங்கள் கட்டப்பட்டு வருகிறது. கேட்டுக்க. ஒரு முறை தொலைக்காட்சியில நெல்களெல்லாம் நலைவதை பார்த்துவிட்டு என்னையும் அன்றைக்கு வேளாண் உழவு நலத்துறை அமைச்சர் அவர்களையும் உடனே இல்லத்திற்கு வர சொல்லி, இனிமேல் தமிழ்நாட்டிலே எங்கேயும் நெல் நலையக்கூடாது, நாளைக்கே தலைமைச் செயலாளரை அழைத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஆய்வுக் கூட்டத்தை நடத்துங்கள் என்று சொல்லி, அதன் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பின்பு 18 மாவட்டங்களில் சுமார் 54 இடங்களில் 7.33 லட்சம் மெட்ரிக் டன், சுமார் 383 நவீன சேமிப்பு தளங்கள், சுமார் 825 கோடி 79 லட்சம் ரூபாயில அமைக்கப்பட்டு அதில் 331 கோடி அளவிலே 4.03 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 253 சேமிப்பு தளங்கள் அன்றைய முதலமைச்சர் அவர்களால் திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? 3.30 லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 130 சேமிப்பு தளங்கள், சுமார் 494 கோடியே 71 லட்சம் ரூபாயிலே இப்பொழுது பணிகள் நடைபெற்று வருகிறது. அதை விரைவில் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார்கள். எனவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நெல் சேமிப்பு தளங்கள் நிறைய கட்டப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த இடங்களில் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேளாண் உழவர் நலத்துறை மானிய கோரிக்கை சென்ற ஆண்டு அதை பார்க்க வேண்டும் என்று இந்து சமய அறத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். ஆத்துக்கு போய் தலை முழுகலாம் வாங்கோ பாவி சண்டாளா. தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்துக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி, தேன்மொழி, கனிமொழி, இளமொழி. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்துக் கொடுத்துருக்கு. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். born கிறிஸ்டியன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இவரே பெத்த பிள்ளைக்கு ஹராஸ்மென்ட் பண்ணிட்டு தான், பெத்த பிள்ளைக்கு அபியூஸ் பண்ணிட்டு தான், துன்புறுத்திட்டு தான் அதுல விவாகரத்தை மனைவி கொடுத்துருக்காங்க. மனைவிட்டு இருந்து தானமாக செட்டில்மெண்டாக காலேஜ் வாங்கிட்டு வந்த இவரு இந்த நாட்டை திருத்த வர போய் எம்எல்ஏ கேண்டிடேட் விளங்கும்னா நாடு. ஏன் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. கேலி பண்றீங்களா? கேலி பண்றீங்களா? போ போ போ. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. நம்ம தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர் நம்ம தமிழ் பேசினா வர்ற ஓசை மட்டுமல்ல, தங்களின் நீதி பற்றாக்குறை குறைந்ததுதான் நம்ம தமிழ். அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. நேர்முறையாக அடிப்படை சுட்டிக்காட்டிலும் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக இந்த சுத்து வட்டாரத்தின் இமயம்
நம் சிலுக்கு மாறுபட்டின் சிகரம் வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு, அது பதிவு. உன் கோமனை காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்க விட ஆசைப்படுற பத்தியா? நாமக்கல்லை சேர்ந்த காந்தி செல்வன் என்பது அவர் சாதாரண ராஜாங்க துணை மந்திரியாகத்தான் இருந்தார். அவர் நாடாளுமன்றத்தில் இந்த நீட்டு தேர்வை அவர் அறிமுகப்படுத்தவில்லை. பொதுப்பணித்துறை அமைச்சுக்கு சொல்கிறேன். குலாம் நபி ஆசாத் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த மூத்த அமைச்சர் அவர்கள். எனவே அவர் தான் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசினார ஒழிய இணை அமைச்சர்லாம் எப்பவுமே நாடாளுமன்றத்தில் எல்லாம் அறிமுகப்படுத்த முடியாது. ஐயா இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? ரிலாக்ஸ் மாம்ஸ். ஆனா அதே நேரத்தில் கேபினெட்ல நாங்க தமிழ்நாட்டில் இந்த நீட்டு தேர்வை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற கலைஞர் சொன்ன கருத்தையும் அந்த கேபினெட்ல சொல்லப்பட்டது. கலைஞர் அவர்கள் கடிதமே எழுதினார். என்ன எழுதினார்னா, தமிழ்நாட்டுக்கு நீட்டு ஒத்து வராது, நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்த மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. அவங்க உத்தரவாதம் கொடுத்தாங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம், ஏற்றுக்கொள்ளுகிற மாநிலத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். அதனால தான் தடை இருந்தது. அவர் இருக்கும்போது தடை இருந்தது. அதற்கு பின்னால் ஆண்ட அம்மையார் அவர் காலத்திலும் நீட்டு தேர்வு நுழையல. அதுதான் வரலாறு. சரியான பொழுதுபோக்கு. யாரோ 12,400 12 1000 4000 எழுத்து குட்டி படிக்காரு. நீங்க நிதியமைச்சர் வரலையா? கருமா அவன் தாண்டி நிதியமைச்சரே. சரி, எல்லா சப்ஜெக்ட்டுக்கு செஞ்சு பேசுறாரு. அவதான் முதலமைச்சராப்பா? இல்லடி, அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அப்ப எந்த கேள்விக்கே பதில் சொல்லாம உம்முன்னு உட்கார்ந்துருக்காரு. அவர் தான் டி முதலமைச்சர். உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இடம் மாறிக்கலாம், ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்னும் தன்னுடைய இதயத்தில் தன்னுடைய சட்டை பையில் இன்னும் வச்சிருக்காரு. ஆனால் புரட்சித் தலைவி அம்மாவால் முதலமைச்சராக்கப்பட்டவர் இன்றைக்கு அவருடைய சட்டை பையில் யாரோட புகைப்படம் இருக்கிறது? பல்லல கல்ற ராஸ்கல். திராவிட இயக்கத்துடைய பரிணாம வளர்ச்சியாக பேரறிஞர் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு நல்லாட்சி நடத்திய அம்மா இவர்களை எல்லாம் எங்கள் இதயங்களிலே நாங்கள் என்றைக்கும் எங்களுடைய கடைசி காலம் வரை வைத்திருப்போம் என்பதை தெரிவித்துகிறேன். படத்தை காட்சி ஏமாற்றுகின்ற பழக்கம் எங்களுக்கு இல்லை என்று தெரிவித்துகிறேன். கத்தி நீங்க குத்தினாதான் குத்தம்னு இல்ல, நாங்க குத்தினாலும் குத்தும். மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம். லஞ்சம் பெற்றதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பு மற்றும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட வீராசாமி என்பவரின் மனைவிக்கு கட்சியில் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீ அப்படி வரியா? பாத்தீங்கல்ல, எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது? 200 யூனிட் ஈவி ஃப்ரீ. முதல்ல நான் சாரி கேட்கிறேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட ஈவி பில் அவ்வளவு அதிகமா வந்துட்டே இருக்கு. எனக்கும் இதே நிலைமை தான். இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. அண்ட் டிவிக்கே கரண்ட் பில் விஷயத்துல சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் பிராக்டிகலா அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்ல. அப்படி கேளுங்க, அடி வரட்டும். அண்ட் நீங்க அந்த 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னதை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எப்படி வந்ததோ அதே மாதிரி நார்மலா கொடுத்தாலே மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி சரி. நாங்க ஏதோ தற்கொலைன்னு சும்மா போற போக்குல சொல்லலாம். அதே மாதிரி பெருந்துறையில 26/5/2026 அன்று 26/5/2026 அன்று ஏதோ நாங்க ஏதோ தற்கொலைன்னு சும்மா போற போக்குல சொல்லலாம். ஆய்ந்து உணர்ந்து அறிந்து தெளிந்து பேர் வைக்கிறோம். அரசியலில் அரியணை ஏறுவதற்கு முன்பே இந்த நீட்டுக்கு எதிரான போரில் முதல் விதையாக விழுந்த அனிதாவின் வீட்டில் தரையில் அமர்ந்த மனிதர் என்னுடைய மாண்புமிகு முதல்வர். அனிதா இதுக்கு போனாங்க சார், அது கரெக்ட். இப்ப ஜூன் 21 மறுதேர்வுக்கு முன்னாடி சேலத்தில் சேர்ந்த கோபிகா, தருமபுரி ரோஷினி, கிருஷ்ணகிரி வெற்றி ஆனந்தன் 3 தமிழ் ஊர்கள் நீட்னால இறந்தாங்க. இதுக்கு யார் சார் போனது? மாட்டுநாடா மானஸ்த பூரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க. தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட நாராயணா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கான அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. கோயில் அறங்காவலர் தேர்வு குழுவில் திரைப்பட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி இடம்பெற்றிருக்கிறார். இந்த ஊருப்பட்ட மாதிரி தான் 1000 ரூபாய் தரது 29 மாசம் கழிச்சு தான் கொடுத்தீங்க. உங்களுக்கு நிதிநிலை அறிக்கை தெரிஞ்சு 29 மாசம் கழிச்சு தான் சார் கொடுத்தீங்க. கோவிட் டைம்ல பினான்சியல் ஸ்டெபிலிட்டின்னு ஒன்று இருக்கு தெரியுமில்ல தம்பி உங்களுக்கு? அது முடிக்கிறதுக்கே 11 மாசம் ஆயிடுச்சு. உங்க அப்பா உனக்கு டெய்லி 50 ரூபாய் தரணும்னா உங்க அப்பா பாக்கெட்ல 500 ரூபாய் இருக்கணும்.
உங்க அப்பா பாக்கெட்ல 5 ரூபாய் இருக்குன்னா அவனுக்கு 50 ரூபா உங்க அப்பா தர முடியாது. அத சொல்றியா? அதான் எனக்கு தெரியுமே. அத தெளிவா சொல்லிருக்கலாம்ல. அந்த ஸ்ட்ரக்சரை ரெடி பண்றதுக்கு, அதாவது நாட்டில் இருக்கிற 2 கோடி பேர்ல 1 கோடி பேரை வந்து ஸ்லாப் வைஸா பிரிச்சு எடுத்து அவங்களுக்கான அக்கௌண்ட்ல போறது ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு டைம் ஃபேஸ் எடுக்கும். இப்போ நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த ஸ்டூடியோ வந்து செட் ஆயிருக்கு, எல்லாம் கேமரால இருந்து எல்லாம் செட் எல்லாம் உட்காந்துருக்கும். 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாத்தணும், கேமரா மட்டும் ஆன் பண்ணணும். அதை ஏன் பண்ணல நீங்க கேட்டீங்களா? வெக்கமல்ல நீ வந்து இங்க உட்கார்ந்திருக்க. கோவிட்ல பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு கல்வி செலவு அரசே இருக்கும். வேலைவாய்ப்பு திட்டம், நமக்கு நாம திட்டம், திருமண உதவி திட்டம், திருநங்கை ஓய்வூதிய திட்டம், முதியோர் ஓய்வூதிய திட்டம், ஆயுத பழங்குடியின நலன், அங்கன்வாடி மேம்பாட்டு, இஷ்டம் போல இருக்கு. கேட்டில்ல? பூமர் அங்கிள் தமிழ்நாட்டுல அவர் கட்டி வச்சுட்டு போனா, அவர் செஞ்சு வச்சுட்டு போன எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல. நீங்க மாற்றத்துக்கு போனீங்க, மாற்றம் நடந்து 3 மாசம் ஆச்சு. ஆனாலும் நீங்க என்ன பண்றீங்க? திரும்ப திமுக கேக்குறீங்க. ஆன்லைன் மூலம் இந்த மது விற்பனையை துவங்க உள்ளதாக கூறியிருக்கக்கூடிய விஷயத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய முழு எதிர்ப்பை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறது. குடிகாரனுக்கு எவனை பார்த்தாலும் தள்ளாடுற மாதிரி தான் தெரியும். அது மாதிரி ஒன்ன மாதிரி ஃப்ராடுக்கு எவனை பார்த்தாலும் ஃப்ராடு மாதிரி தான் தெரியும். 10 ரூபா வந்து ஒரு பாட்டிலுக்கு அதிகமா வாங்குறாங்க. ஆன்லைன்ல விற்பனை கிடையாது. நீங்க இது ஒரு கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் மட்டும்தான். இந்த 3 கிலோ மூஞ்சன் எது சொன்னாலும் புரியாதா? கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் என்பதற்கு ஜிபே, கார்டு மூலமாக டாப்பிங் சிஸ்டம் எல்லாம் ஆல்ரெடி நடைமுறையில் தான் நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் மதுவை வருமானம் வரக்கூடிய ஒரு பொருளாக பார்க்க கூடாது. மதுவினால் வருகின்ற வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்கின்ற வெண்ணெய்க்கு சமம் என்று பேரறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தைகளை இங்கே நினைவு கூறுகின்ற அதே வேளையில் அப்படி சொல்லாதடா சதீஷ். ஆர்டிகல் 47 படி மது என்பது எந்தவித காரணத்திற்காகவும் ஒரு அரசாங்கம் முன்னெடுக்க கூடாது. அதையும் தாண்டி மருந்து உபயோகத்திற்கு தவிர அதை ஊக்குவிக்கின்ற வேலைகளை செய்யக்கூடாதுன்னு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லுது. நான் ஒருமுறைப்படுத்துகின்றேன். மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை 5000 கோடி நாங்கள் பெருக்குகிறோம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது இந்த தமிழ்நாடு அரசிற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிராக அமைந்திருக்கிறது. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. குதிரை பேரம் என்று உங்கள் தரப்பில் சொல்றீங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கட்சியின் சார்பாக சுமார் 6000 பேர் பணியாற்றினா தான் அந்த வேட்பாளர் வெற்றி பெற முடியும். இரவு பகல் பாராமல் ரத்தத்தை விரைவாக சிந்தி வாக்களை சந்தித்து வாக்களை பெற்று வெற்றி பெற்ற பிறகு அவர் வெளியேறினா அந்த கட்சியில் தொண்டர்கள் எப்படி மனம் கொதிக்கும் என்பதை உணர்வுபூர்வமாக சிந்திக்கப்பட வேண்டும். நாட்டுக்கிட்ட சாகலாம். ஒரு கட்சி சார்பாக போட்டியிட்டு அந்த கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு கடுமையான உழைப்பார்கள் சிந்தித்து பார்க்கணும். இங்க வந்திருக்கிற எல்லா எம்எல்ஏக்கும் தான் பொருந்தும். இதே எங்க எம்எல்ஏ மட்டும் பொருந்தும் நினைக்காதீங்க, அனைவருக்கும் பொருந்தும். என்ன பண்றது, வளர்ப்பு சரியில்லை. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம், அந்த திட்டத்திற்கு கடந்த இடைக்கால பட்ஜெட்டிலேயே அதற்கு தேவையான நிதி 14,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். இப்பொழுது அரசாங்கம் அதை நிதி ஒதுக்கப்படவில்லை. அரசூழியில மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. அமைச்சர் சொல்லுகின்ற பொழுது இதற்கு மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டும் என்று சொல்றாங்க. அவர்களை ஓய்வு வழங்குவதற்கு எந்த ஒரு அனுமதியும் பெற வேண்டியில்லை, மாநில நிதியிலிருந்து கொடுக்கலாம். கரெக்டா தான் சொன்னீங்க. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அவர் மட்டும் முட்டாளா இல்லாம ஊர்ல இருக்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்காரு. ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்ல அரசு என்ற அரசியல் நிதி மேலாண்மை குறித்து ஐயன் திருவள்ளுவர் தெளிவுபட கூறியுள்ளார். இந்த தமிழக வெற்றி கழக கூட்டணி அரசு சமைத்துள்ள நிதிநிலை அறிக்கையில் ஏற்றம் இல்லை, வகுத்தலும் இல்லை, காத்தலும் இல்லை, மாற்றம் வரும் என்று நம்பி வாக்களித்த மக்களுக்கு இந்த அரசு நிதிநிலை அறிக்கை என்ற பெயரில் போகாத ஊருக்கு வழிகாட்டி விட்டதே என்ற வருத்தத்திலும் ஏமாற்றத்திலும் உள்ளர் என்ற உண்மையை கூறி அமைகின்றேன். அந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கழுப்போ சொல்றாங்கல்ல. 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றுகிறார் முதலமைச்சர் விஜய். இந்தியாவுக்கு சுதந்திரம் 1947 வந்துருச்சு. யாருக்குமே தோணல சுதந்திர தின அன்னைக்கு கவர்னர் தான் கொடி ஏற்றுவாங்க. அந்த உரிமையை முதலமைச்சர்களுக்கு வாங்கி கொடுத்தது கலைஞர் தான். தோட்டம் கொண்ட ராசாவே சூடிக்கொண்ட ராசாத்தி, தோட்டம் கொண்ட ராசாவே சூடிக்கொண்ட ராசாத்தி, காட்டுக்குயில் வா. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும் நம்ம இளவரசி குந்தவைதான். என்னடா மச்சான் இந்த மூஞ்சிய போய் ஹனி சனின்னு கொஞ்சிட்டு திரியற? ஏய், என் ஆளு என்னடா குறை? அடா தேனடா.
உன்னை செருப்பால் அடித்தேன், காரி துப்பி பார்த்தேன், துடைத்தேன். சொம்பு தண்ணியை விட உன் சொல்லு ஜில்லுன்னு இருக்கு செல்லம். குடிச்சிருக்கியா? நான் குடிச்சிருக்கேன். என் பொந்தாச்சி மனோன்மணி மேல எத்தனை குடிக்கிறேன் கைய. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. விவசாயிகளின் பயிர்க்கடன் ரூபாய் 5032. உன்னை வச்சு ஒரு ஊர்கா கூட போட முடியாது. 5032. டேய், தமிழ்நாட்டுல பிறந்துட்டு இங்கிலீஷ் தெரியலன்றது அவமானம் இல்லடா, தமிழ் தெரியலனா தான் அவமானம். 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்றேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்க நானு எல்லாருமே, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ட்ஸ். சூப்பரா இருக்குது. இந்த ஆட்சி தான் வேணும் எப்பவுமே. எவனாச்சும் கண்ணு தெரியாத கேட்டீங்கன்னா கூட சொல்லுவேன், சரியான சர்டிபிகேட் கொடுப்பேன். விவசாயிக்கு 8000 இருந்தா 7000 ஆக்கினது. இப்போ மக்களுக்கு வந்து 2500 போறேன்னு சொல்லிட்டு போடல, சிலிண்டருக்கு ஒன்றும் சொல்லல. அதெல்லாம் சொல்லாத ஆட்சி தான் இந்த ஆட்சி. உள்ளுக்குள்ள உறுத்தல புறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. பேச தெரியல கூட சரி, புதுசா வந்திருக்காங்க, ரைட்டு ஓகே. ஏன்னா முன்னாடி செஞ்சது கூட என்னன்னு தெரியாதா? அது கூட கண்ணு தெரியாதா? உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. நம்மளுடைய தமிழக முதல்வரை நம்பி வந்தவர்கள் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை, கெட்டதாக நம்மளுடைய தமிழக முதல்வரை நம்பி வந்தவர்கள் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை, கெட்டதாக என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? சட்டமன்ற மாதிரியா நடக்குது? சட்டமன்ற மாதிரியா நடக்குது? ஒரு விபத்து, தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட விபத்து. நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, கோமாளிகள் வந்து கோட்டையில உட்கார்ந்து இருக்கீங்க. அதனால தினம் தினம் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க, ஒரு கேள்வி எழுப்புறாங்க, ஒரு நிதியமைச்சர் பதில் சொல்கிறார். தமிழ் மொழியை பேசுவது பெரிதல்ல, எனக்கு அன்பு மொழி தெரியும், அறிவு மொழி தெரியும், மணிமொழி தெரியும், கவிமொழி தெரியும் என்று பேசிக் கொண்டிருக்கிறேன். இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. ஒவ்வொரு அமைச்சரும் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க. தம்பி, நாங்க சைலண்டா இருந்து ஆட்சியை பிடிச்சோம். இப்படி கத்தி கத்தி உட்கார்ந்தனாலதான் உங்களை எத்தி எத்தி விளையாண்டுட்டு இருக்க மக்கள். தமிழகத்தில் இருக்கிறவெல்லாம் அச்சம் கொள்கிற ஒரே தலைவன் எங்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி தலைவர் விஜய். தமிழ்நாட்டில் அரிசியின் விலை மூட்டைக்கு 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். இவர் சாதாரண ஆளே இல்ல, தாதாகலாம் தாதா, டானுகலாம் டான் டான். புதிதாக அமைந்துள்ள தாவேக அரசு பொறுப்பேற்ற 100 நாட்களில் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 கோடி நீ பார்த்த? ஆமாப்பா, 1 கோடி. அந்த கடையை திறந்தே 4 மாசம் தான் ஆகுதான். அந்த கடையோட மொத்த ஷேர் கேபிட்டலே 1 லட்சம் தானா. அந்த கடை தான் 10,000 கோடி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகுதான். இப்படியே 10 கம்பெனி பேர் எழுதினாலே 1 லட்சம் கோடி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருமே. ஆரம்பத்துல இருந்து பூரா போய் ஜனநாயகன் 10 நாள்ல 300 கோடி வசூல்னு சொன்னவங்க தானே இவங்க. அதே வடை, அதே என்ன. நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? இன்று Q1 Q2 ரேட் படி தமிழ்நாடு மிஸ்டர் ஜோசப் விஜய் சிறந்த மனதோடு வந்திருக்கிற இந்த அரசு, மரியாதைக்குரிய தங்கை கீர்த்தனா அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு இந்த அரசுடைய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் எத்தனாவது இடம் தெரியுமா? அதை நான் சொல்லல, சென்ட்ரல் பார்க் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி சொல்லுது. 6வது இடத்துல இருந்த தமிழ்நாடு 16வது இடத்துக்கு போயிருச்சு. கொஞ்சிக்கு முன்னால புகழாதாது எனக்கு பிடிக்காது. தொழில்துறை வளர்ச்சியில் 14.7 விழுக்காடு. அதனாலதான் முதலீடுகளை ஈர்க்கிற மாநிலங்களில் சிமி சென்ட்ரல் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி ஒரு லிஸ்ட் வெளியிடுது. முதலீடுகளை ஈர்க்கிற மாநிலத்தில் ஜனவரி மாத கீ 4 ரேங்க் படி தமிழ்நாடு 6வது இடத்தில் இருந்தது. கடந்த 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில மொத்தம் 1130 ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. 10.12 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக முதலீடுகளுக்காக ஒப்பந்தம் போடப்பட்டது. அதுல செயல்பாட்டுக்கு முதலீடை கொண்டு வந்ததில்
73.5. இந்தியாவில் கன்வென்ஷன் ரேட் குஜராத்தை விட, மும்பையை விட, வெஸ்ட் பெங்காலை விட, யூபியை விட, பீகாரை விட இந்தியாவில் கடந்த 5 ஆண்டில் முதலிடத்தில் இருந்த மாநிலம் தமிழ்நாடு என்கிற மாநிலம். அதனால்தான் இந்த வளர்ச்சி என்பது 11.19 விழுக்காடாக இருந்தது. ஏன் ஃபாதர் அழறீங்க? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படிமா அழுவாம இருக்க முடியும்? கரெக்ட். வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறமா? உண்மையிலே 1500 ரூபாய் மின்சார கட்டணம் கட்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு 6000 ரூபாய் மின்சார கட்டணம் கட்டுறேன். எல்லாம் இந்த நாயால வர்றது 2 அப்பாப்பு. காலையில இன்ஸ்டாகிராம் திறந்தா போதுங்க. எங்கள் வீட்டில் மாதம் 2 மாதத்துக்கு ஒரு 1000 ரூபா 1050 அதை தாண்டி கண்டுபிடிக்க வராது. இந்த வட்டம் 9439 ரூபா வந்துருந்தது. எனக்கு அமௌண்ட் கட்ட முடியாது சார், ஒரு 10 டைம் கொடுங்க அப்படின்னு. அது 10 டைம் கொடுக்காம இபியில் கட் பண்ணி வயர் மேலே போஸ்ட் கட் பண்ணி போயிட்டாங்க வயரை. அமைச்சரே, இதெல்லாம் ராஜ்யசபையில் சகஜம். கரண்ட் பில் நேற்று எனக்கு வந்துச்சு. யூஸ்வலா 3000 வர கரண்ட் பில் வந்து பாத்தீங்கன்னா 10,679 ரூபா வந்துச்சு. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. இவங்க 100 யூனிட் ஃப்ரீயா 200 யூனிட் ஃப்ரீயா மாத்தி ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபா எச்சு பண்ணிருக்காங்க. அதாவது ஒருத்தனுக்கு கம்மி பண்ண வச்சுட்டு மத்தவனுக்கு விலை ஏத்தி வச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டு 50 பேர் என்ன நம்ம செய்யணும்? கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். யாரெல்லாம் தேர்தல் நேரம் விசில வாயில வச்சுட்டு அலைஞ்சிங்களோ 50 பேர் மீட்டர் பாக்ஸ் பக்கத்துல போய் நின்னுக்குங்க. அந்த மீட்டர் கிறுக்கு சுத்துது பாத்தீங்களா, அந்த இடத்துல விசில வச்சு ஊதுங்க. நின்றும் மீட்டர் நின்றும், கரண்ட் பில் குறைஞ்சிரும். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. சுதந்திர தினம் அப்புறம் வந்து குடியரசு தினம் 2 அப்பவுமே மாநிலத்தோட ஆளுநர் தான் வந்து தேசிய கொடி ஏற்றுவாங்க. ஸோ 1969 கருணாநிதி அவர்கள் இந்த பிரச்சனையை ஒரு விஷயமா வந்து முன்வைக்கிறாரு. சட்டமன்றத்தில் இது சம்பந்தமா வந்து தீர்மானமும் நிறைவேற்றாரு. அதாவது முதல்வர் வந்து மாநிலத்தில் தேசிய கொடி ஏற்றுற அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமும் நிறைவேற்றாரு. அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியை நேரில் சந்திச்சு நேர்லையும் வந்து வலியுறுத்துறாரு. அதை தொடர்ந்து தான் மாநிலங்களில் 1974 இருந்து தான் எல்லா மாநிலங்கள்லையும் முதல்வர்கள் சுதந்திர தினத்தப்போ வந்து கொடியேற்றுற அந்த வழக்கம் வந்து ஆரம்பிச்சது. எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைக்க முடியுமா? போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிய மாட்டேன். தமிழ்நாட்டில் ரெஸ்டோ பார் ஓபன் பண்ண அனுமதிப்பேன். ஆன்லைனில் சுலபமாக மக்களுக்கு தேவையான மதுபானங்களை வாங்குவதற்கு வழிவகுப்பேன். இல்ல சார், நீ வைக்கிற ஒரு ஸ்டெப் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கா சார். மேலும் என் நண்பர்கள் லோக்கல் மதுபானங்களை குடிக்காமல் தடுத்து குடும்பத்தோடு ரெஸ்டோ பார் சென்று காஸ்ட்லியான மதுவை வாங்கி குடித்து அங்கேயே சாப்பிட்டு வாந்தி எடுத்துவிட்டு வருமாறு அறிவுரைகளை வழங்குவேன். தவறான வழியில் மது அருந்துபவர்களை சரியான முறையில் மிக்சிங் செய்து கற்றுக் கொடுத்து அரசுக்கு அதிக வருமானம் ஈட்டி தருமாறு அறிவுரைகளை வழங்குவேன். മുല്ലപ്പെരിയാർ ജനസംരക്ഷണ സമിതി ജനറൽ കൺവീനർ PT ശ്രീകുമാർ അധ്യക്ഷത വഹിച്ചു. ஊம் வந்து ஊருக்கு இருக்கும், ஆனா இந்த ஊம் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கு. என் பிள்ளைய வந்து ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா ஸ்டாலின் ஆட்சியில எப்படி இருந்ததோ அதை மடங்கு பல மடங்கு இங்க இப்ப அதிகமா இருக்க மாதிரி எனக்கு தோணும். கோயம்புத்தூர்ல 24 வயசு பையனை வந்து 20 பேர் சேர்ந்து கொன்றிருக்காங்க. 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக இல்லையே, ஊருக்குள்ள வேற விதமா பேசி கேள்விப்பட்டனே. என்ன கேள்விப்பட்ட? இதை ஏதோ ஒரு தனிநபர் சம்பவமாக நாம் பார்க்க முடியாது. இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். ஏன்னா வழக்கு விசாரணைக்காக மாணவர் அமுதனை நேற்று முன்தினம் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப மாணவர்கள் மத்தியில போதைப் பொருள் விற்கிற சிலரை பத்தி அமுதன் கிட்ட காவல்துறையினர் விசாரிச்சிருக்கிறாங்க, தகவல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த தகவலை ரகசியமா வச்சு குற்றவாளிகளை பிடிச்சு போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பத்தின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? அந்த கோபத்துலதான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடிச்சு கொலை செஞ்சுட்டதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. கஞ்சா விற்பனை என் பையன் சொன்னதுனாலதான் இது உங்க வந்து
என் பையனை அடிச்சு கொண்டு இருக்காங்க. காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமா நடந்துக்கிறதுன்னு இந்த அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும். வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க சார். 20 வருஷத்துக்கு விஜய் ஆட்சி செய்யட்டும் சார். எங்களுக்கு எல்லாம் தனியா ஒரு நாடு கொடுத்துடட்டும். அவருக்கு ஓட்டு போட்டவங்கள அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டோம். என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா, ஓட்டர் ஐடி. ரொம்ப சேஃபான ஒரு தமிழ்நாட்டுல இருக்கணும்ட்டு ஆசைப்பட்டு போட்ட ஒரு ஓட்டு. எங்க வீட்டுக்கு கரண்ட் பில் எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியுமா? 17,000 ரூபாய் வந்திருக்கு. அழாதீங்க சார், அழாதீங்க. ஆக்சுவலி எங்க வீட்டுல இருக்கிறது ஒரு ஏசி, 4 ஃபேன், ஒரு டிவி தான். இது மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஏசியுமே வந்து நாங்க ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா 4,000 கட்டுற எங்களோட கரண்ட் பில் இப்போ 17,000 ரூபாய் வந்திருக்கு. இது வெறும் ட்ரெய்லர் தான். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பேசும்பொழுது மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதா சொல்லியிருந்தார். அந்த மாதிரி எந்த வகையிலும் மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை. இலவசமே வேண்டாம் சார், எங்களுக்கு கொடுத்தாலும் 1 யூனிட் சார்ஜ் பண்ணிக்கோங்க. பட் இவ்வளவு ஹைக் பண்ணி விட்டு 11 ரூபா 55 பைசா 1300 ஓடி இருக்கு சார். அந்த ரேட் போட்டா எங்க போகும்? அந்த மாதிரி எந்த வகையிலும் மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை. இந்த எகத்தாலமெல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத. பல்லெல்லாம் எகிட்டிங் வந்து 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 7,000 வந்துருந்தது. எழுதுறவங்க கிட்டே கேட்டோம், இல்ல மீட்டர் கரெக்டா தான் இருக்கு, நல்லா ஓடுது, நீங்க கட்டிடுங்க. நாங்க கட்டிட்டேன். இப்ப பார்த்தா இந்த 2 மாசத்துல 29,500 ரூபாய் வந்துருக்கு. எப்படி 7,000 ரூபாய்ல இருந்து 29,000 ரூபாய் ஓடும்? தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. அது எதிர்க்கட்சிகளோட சதி. ஏசி அந்த மாதிரி எந்த ஒரு இதுமே யூஸ் பண்றது இல்ல. ஆனா எல்லா இடத்துலயுமே அதெல்லாம் யூஸ் பண்ற இடத்துல கூட இந்த அளவு கரண்ட் பில்ல நான் கேள்வியே பட்டது இல்ல. இப்போ வந்து 5,700 சில்லற வந்திருக்கு. குடும்பம் நடத்தி பாடுறா, அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும். மின்சார கட்டண உயர்வை தொடர்ந்து தற்போது சொத்து வரி உயர்வும் பொதுமக்களை வாட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. சென்னையில் சொத்து வரி 3 முதல் 4 மடங்கு அதிகமாக வந்துள்ளதால் மக்கள் பேரதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். யாரும் பார்க்கல. இங்க 200 பேர் யாரும் பார்க்கல. 5,000 ரூபாய் சொத்து வரி கட்டியவர்களுக்கு 28,000 ரூபாயாக வந்திருக்கிறது. எவ்வித காரணமும் சொல்லாமல், முறையான அறிவிப்புகள் எதுவும் இல்லாமல் 4 மடங்கு ஏற்றி இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என திட்டவட்டமாக கூறியிருக்கின்றனர் மக்கள். என்ன பிரச்சனை உனக்கு? சொல்லுப்பா, என்ன பிரச்சனை உனக்கு? வீட்டு வரியை உயர்த்திட்டாரு, தண்ணி வரியை உயர்த்திட்டாரு, தொழில் வரியை உயர்த்திட்டாரு, விலைவாசியை உயர்த்திட்டாரு, குப்பைக்கு கூட வரி போட்டாரு. இப்படி மக்களோட கஷ்டங்களை மட்டுமே அவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். இது வாயால காவாயடா? சோறு தானே திங்கிற? வேணாம், அசிங்கம் கேட்கிறேன் பாத்துக்க. நல்லபடியா ஆட்சி செஞ்சா யாரா இருந்தாலும் ஓகே சார். இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும்னு கிடையாது. அடிமட்ட மக்களோட தேவையே என்னன்னு தெரியல. ஆண்டாண்டு காலமாய் தங்களின் வியர்வையையும் ரத்தத்தையும் இந்த செம்மண்ணில் சிந்தி அடர்ந்த காட்டுக்குள்ளே சொந்த உழைப்பால் வாழ்க்கையை செதுக்கிய மேகமலை வருஷநாடு மக்களின் வாழ்க்கை இன்றைக்கு தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கதியாய் நிற்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். பார்த்தாலே எனக்கு புரியுது, நான் சொன்னது உனக்கு புரியலன்னு. ஆக்கிரமிப்பாளர்கள் என்ற ஒற்றை வார்த்தையை சொல்லி தலைமுறையாக இந்த மலையையே தாயாக நினைத்து வாழ்ந்து வரும் மக்களை வீட்டை விட்டு வெளியேற வனத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருப்பது அப்பகுதி மக்களை கொந்தளிக்க வைத்திருக்கிறது. உனக்காக பண்றேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா உனக்காகவே பண்ணிட்டீங்களா? தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகமே ஒரு மக்கள் வெள்ளமாய் உருவெடுத்தது. கையில் குழந்தைகளுடன் சீருடை அணிந்த பள்ளி மாணவர்கள் என 8,000க்கும் மேற்பட்ட மலை கிராம மக்களும் விவசாயிகளும் குடும்பமாக திரண்டு முற்றுகை போராட்டத்தில் களமிறங்கினார்கள். உனக்கே இவ்வளவு கொழுப்பு இருக்குன்னா சிங்கமும் புலிய சிறுத்தையும் இருக்கிற பெருமையான நாட்டுல வாழ்ற எனக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? மக்கள் இல்லாம எப்படி நீங்க பதவி வந்தீங்க? இந்த பதவி உங்களுக்கு யார் கொடுத்தது? நான் ஆம்பளே கிடையாதுப்பா, வீணா வந்து ஏமாந்து போத சொன்னா கேளு. நீங்க பெரிய பெரிய சிட்டில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. காய்கறி உங்களுக்கு எப்படி வரும்? உங்களுக்கு எப்படி உணவு வரும்? எங்க அப்பா அம்மாங்களும் அங்க இந்த தொழில் பண்ணிட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு அங்கதான் இருக்காங்க. அப்ப எங்களுக்கு சரியான வாழ்வாதாரம் கிடைக்காது. அங்க இருந்து வெட்டினாங்க, நாங்க எங்க போய் இருக்கிறது? உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லாதான் இருக்குது, சேர்க்கை சரியில்லடா. ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும் சார், உன்னோட அடிப்படை தேவை என்ன? சாப்பாடு, தண்ணி, இருக்க இடம், அவ்வளவுதான். அதுவே ஒரு அடிப்படை தேவை இல்லைங்கும் போது அவர்கிட்ட நான் என்ன தேவையை நான் எதிர்பார்க்க முடியும்? அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அனைவருக்கும்
சூரியனால் வேர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வேர்த்தது. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, வாழ்ந்தனா கூறுக்கலாட்டி மிதிச்சு போடுவேன். சூரியனுக்கே வேர்த்தது என்ற ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்கார். இதுவரை யாருமே நெருங்க முடியாத நிலையில் தான் சூரியன் இருக்கிறார் என்பதை எத்தனையோ விஞ்ஞானிகள் முயற்சி செய்தும் அங்கே ஏவுகணைகளை செலுத்த முடியவில்லை என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்டி அமைகிறேன். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. ஒன்னானப்பட்ட தற்கூரி அது சைக்கோ மு.க. ஸ்டாலின் அவர்களோடது தளபதி. இப்ப வந்திருக்கிறது தல விதி. இப்ப உங்களுக்கு திருப்தியாடா? ஒரு தமிழ முன்னுக்கு வர்றது உங்களுக்கு பிடிக்கல? யோ, தமிழ்நாட்டுல பிடிக்காதியா? விஜய்க்கு செப்டம்பர் 7ஓட ஆட்சி கலையும். அப்படி போடு. மக்கள் மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டாங்க. ஆனா மாற்றம் எல்லாமே ஏமாற்றம் ஆயிடுச்சு. 100 நாள் நெருங்க போற இந்த அரசு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் கொடுத்திருக்காங்க. என்ன போக்கு போக்கு? எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? ஒரு ஷோ ஆஃப் கான ஒரு ஆட்சியா தான் இருக்கு. இது தொடருமா தொடராதுங்கிறது மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா? எங்க அரசாங்கம் யாராவது மினிஸ்ட்ரியிலயோ இல்ல எம்எல்ஏஸோ யாராவது தப்பு பண்ணாங்கன்னா உடனடியா நாங்க வந்து கரப்ட் ஆக்ஷன்ல தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை சார் தெரியல, தின்னுக்கோரி வரணும். நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். கையில இருக்கிற ரேக தேர் அளவுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. ஊரா விட்டு எடுத்து ஸ்வீட் செய்யாதீங்க முதல்வரே ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா இப்ப நம்ம சிஎம் செய்யறதெல்லாம் பார்த்தா வெற்றின்னு மட்டும் ஒரு ஸ்டிக்கர் மட்டும் தயாரிச்சு என்ன பண்ணிட்டாரு, எங்களோட திமுக என்னென்னலாம் செஞ்சோமோ அதெல்லாம் எடுத்து என்ன செஞ்சுட்டாரு, அழகா ஒட்டிட்டாரு. இவனை கொன்னுடலாமா? எல்லா ஆக்ஷனும் பண்றீங்க. உங்க யூனிக் லிங்க் எப்படி பண்ணுவீங்கல்ல வாயோட, அந்த யூனிக் லிங்க் மட்டும் சட்டசபையில நீங்க பண்ணீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும். உரைக்குதா இல்லையா நான் சொல்றது? இவங்க என்ன நினைச்சாங்கன்னாக்கா திமுக விட ஒரு மடங்கு செய்வாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா தரமா செஞ்சுட்டாங்க. அடே என் வயிறு இருந்து சொல்றேன்டா, உங்களுக்கெல்லாம் நல்லதாவே வராது. நீங்க நாசமா போயிடுவீங்க. கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். எங்க அண்ணன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை பத்தி புரட்சி தலைவர் பாடினதுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பயே சொல்லிட்டு போயிட்டார் நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். இதற்கான ஆதாரத்தோடு அவர்கள் வந்து சமர்ப்பிச்சாங்கன்னா நம்ம சொல்லலாம். பக்கத்துல இதற்கான ஆதாரங்களே இல்லையே. பத்திரிகையில வாசிக்கப்பட்டது, சோசியல் மீடியால வாசிக்கப்பட்டதுன்னு தவறான செய்திகளை வந்து சட்டசபையில பேசக்கூடாது. குத்துனா பெரிய பீட்ரு இவரு. ஸோ என்னோட ட்விட்டர் பதிவுலேயே நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒருத்தவர் ஆல்ரெடி பேசியிருந்தாரு. அவரே ஓப்பன் அப் ஆகி என்னோட ட்விட்டர்லயே ஆமா இந்த மாதிரி முன்னாடி பிரைட் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் அப் ஆகி என்னோட ட்விட்டர்லயே நிறைய பேர் வந்து எழுதியிருந்தாங்க. அதையுமே நான் ரீட்வீட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருக்கும் அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். இது உண்மையா இருந்ததுதான் நம்ம வந்து சொல்றோம். ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு. தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் கச்சத்தீவுல ஆரம்பிச்சு காவிரியில இருந்து மேகதாதுல இருந்து முல்லை பெரியாறுல இருந்து நீட்டு தேர்வுல இருந்து இன்னும் இலங்கை தமிழர் உரிமைகள், இப்படி தமிழ் சார்ந்து மண் சார்ந்து அத்தனையும் விட்டு கொடுத்தவர்கள் இன்னைக்கு ஒரு ஆட்சி வந்திருக்கு, ஒரு ஜனநாயகனுடைய ஆட்சி. அந்த ஜனநாயகத்தினுடைய பட்ஜெட் இன்னைக்கு வெளியா இருக்குது. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும். ரொம்ப நாளா எல்லா விவாதத்திலும் இந்த வாதம் வைக்கிறாங்க. கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க. கச்சத்தீவு ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்பாகவே இலங்கை அரசு கச்சத்தீவை உரிமை கொண்டாடுவதற்கான முயற்சிகளை தொடங்குகின்ற பொழுது 1971 இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் சட்டப்பேராசிரியர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் ஒரு குழுவை போட்டு ஆய்வு செஞ்சு ஆதாரங்களோட, அது 1971 கலைஞர் செய்றாரு, அந்த அறிக்கையை பெற்று சப்மிட் பண்றாரு. யாருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட், அன்னைக்கு காங்கிரசுக்கு. 1973 கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தம் என்ற அறிக்கையை கலைஞர் வெளியிடுறாரு. 1974 ஜூன் 26 கச்சத்தீவு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. உடனடியாக அன்றைக்கு இருந்த சட்ட அமைச்சர் மாதவனை கூட்டிட்டு நேரடியாக கலைஞரே இந்திரா காந்தி அம்மையாரை சந்தித்து வலியுறுத்துகிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் சரண் சிங்கை சந்தித்து வலியுறுத்துகிறார். கச்சத்தீவு இந்தியாவுக்கு தான் சொந்தம். முரசொலி மாறனும் இராச்சலியனும் நாடாளுமன்றத்தில் வெளிநடப்பு செய்றாங்க. ரொம்ப முக்கியமானது 1974 ஜூன் 29 அனைத்து கட்சி கூட்டத்தை சட்டமன்றத்தில் கூட்டி எதிர்த்து தீர்மானம் போடுகிறது அன்றைக்கு திமுக. அன்றைக்கு வெளிநடப்பு செஞ்சது யாரு தெரியுமா? ஒரே ஒரு கட்சி, அதிமுக, எம்ஜிஆர். இவங்க அவங்கள பாராட்டுவாங்க. உள்ளுக்குள்ள உறுத்தல அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பாட்சாரதி.
21/8/1974 சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் கண்டன கூட்டம் தமிழ்நாடு முழுக்க நடக்குது. தஞ்சையில் கலைஞர் பேசுகிறார், சென்னையில் பேராசிரியர் பேசுகிறார், ஸ்ரீபெரும்புதூர்ல ஸ்டாலின் பேசினார். 1976 ஜூன் 31 இந்த விவகாரம் உள்ளிட்டவற்றிற்காகவே திமுக ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. இவங்க வாழ்நாள் முழுக்க இந்த விவகாரங்களில் எந்த கருத்தையும் சொல்லாத அதிமுகவை ஆதரித்து பேசுவதற்கு தயார். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஆபீஸ்ல உட்கார்ந்து சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு இது கேக்குறாங்களா, திமுக தான். தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்துதான் ஆகணும். ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்களா? ஸ்கிரிப்ட் எழுதிலாம் கொடுக்க மாட்டேன். இதுக்கு உட்கார்ந்து கிளாஸ் எடுப்பாங்க. எந்த கட்சி மீட்டிங்லயும் பிளாக் போர்டும் சாக் பீஸும் வச்சு நான் பார்த்தது இல்ல. பிளாக் போர்டும் சாக் பீஸும் வச்சு கிளாஸ் எடுப்பாங்க. கேக்குறாங்களா, என்ன கேள்வி கேக்குறாங்களா, அது திமுக தான். எதுக்கும் பதில் தெரியணும்னு அவசியமே இல்ல. இது நடந்தது, அதுக்கு என்ன சொல்லுங்க, அதுவும் திமுகவோட சதிதான். கரூர்ல இப்படி நடந்தது, திமுகவோட சதி. எல்லாத்துக்குமே இப்படியே சொன்னா அப்படிதான் சொல்லணும். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இம்மாமன்றத்தில் எனக்கு வாய்ப்பளித்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் எனது மன்மாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. நமது மாண்புமிகு கலவி அமைச்சர் மனமார்ந்த நன்றி கேட்க வேண்டியது என்னால முடியலடா. போடா. எனது மன்மாத நன்றியை என்ன சொல்லுவாங்க. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தமிழ்நாடு முழுக்க எந்த இடத்துலயுமே கஞ்சா விற்பனை நடக்காது, சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அங்கிள். இப்ப விஜய் அங்கிள் இந்த மாதிரி சொல்றாரு, பட் நடைமுறையில கஞ்சா இல்லாம இருக்குதா? பெரியநாயக்கமலை காவல்துறையோட அறிவுறுத்தலின்படி கஞ்சா நடமாட்டத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கஞ்சா ஊசி இதெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்களோட நாலேஜுக்கு வர சொல்லி என்ன சொல்லியிருந்தாங்க. சோ இதெல்லாம் பண்ண ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ண போய் இன்னைக்கு எனக்கு பெரிய ஒரு விளைவு வந்திருக்கு. நேத்து என்ன போட்டு அந்த கஞ்சா யூஸ் பண்ற, கஞ்சா ஊசி யூஸ் பண்ற குடும்பத்தினர் உறவினர்கள் என்ன தாக்கியிருக்காங்க. தாக்கி ஒரு 6 பேர்த்த நான் அக்யூஸ்டா சொல்லியிருக்கேன். சல்மான், அவங்க அம்மா இனேத்துல்லா, நிசா, அப்புறம் அய்யூப், சாஹில், இவங்க 6 பேருமே என்ன ரொம்ப கொடுமையை தாக்குனாங்க. இதை தாண்டி நிறைய பேர் என்ன செருப்பாலையும் கட்டையால இதெல்லாம் அடிச்சாங்க. நான் ஒரு நாள் ஃபுல்லா ஜிஹெச்ல அட்மிட் ஆயிருக்கேன். அவங்க தாக்குனதுல இருந்து 2 முறை நான் மயக்கம் போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லவும் காவல்துறைக்கு ஏற்றவாறு என்னோட ஸ்டேட்மெண்ட் எழுதாம ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றப்ப கூட்டியும் குறைச்சு ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி எழுதி அவங்களுக்கு தண்டனை வராத மாதிரி குற்றத்தை குறைச்சுதான் எழுதியிருக்காங்க. இதை தாண்டி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிலிக்ஸ் சொல்லிட்டு ஒரு பைக் பெட்ரோல் இருக்கிறவர் ஆன் தி ஸ்பாட்ல கம்மியான குவான்டிட்டியில கஞ்சா பறிமுதல் பண்ணிருக்காங்க. ஆனா எந்த ஒரு விசாரணை, எந்த ஒரு நடவடிக்கையுமே அந்த கஞ்சா யூஸ் பண்ணவங்க மேல எடுக்க கிடையாது. நான் ஹெல்ப் பண்ணதோட முன்விரோதமா தான் என்ன தாக்கியிருக்காங்க. தாக்குனதை போய் காவல் நிலையத்துல சொல்லும் போது உனக்கு பெருசா ரத்தம் வரல, உனக்கு பெருசா அடி விழுகல. பெரியநாயக்கம்பாளைய காவல்துறை முழுக்க ஒன் சைடா பேசியிருக்கு. எனக்கு பெரியநாயக்கம்பாளைய காவல்துறை மேல சுத்தமா நம்பிக்கையில. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கி. தாய்மொழியில் பெயர் வைப்பார்கள், ஆனால் தங்கள் தாய்மொழியவே தங்கள் பிள்ளைகளுக்கு பேராக வைக்கக்கூடிய கூட்டம் இந்த தமிழ் கூட்டம். தமிழழகன், தமிழரசன், தமிழ் அழகி என்று மொழியின் பெயரையே தங்கள் பிள்ளைகளுக்கு வைத்து அழகு பார்க்கக்கூடிய கூட்டம் இந்த தமிழ் கூட்டம். தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் தந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை கொண்டு வந்தது கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம். அதை சட்டப்படி கொண்டு வர வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தது தளபதி மு.க. ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம். அதை தொடர் ஓட்டமாக எடுத்துச் சென்று அதை கட்டி காக்கின்ற பெருமை எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளவும் சிறப்புகளை தமிழ் மொழிக்கும் தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கும் படி திராவிட முன்னேற்ற கழகத்தை பண்ணி மேய்க்கிறவன் பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். 65% மக்கள் எதிர்த்து தான் வாக்களிச்சிருக்காங்க. அதை முத விஜய் உணரணும். அதை உணர்ந்தாருன்னா அவருக்கு தெரியும். இந்த 35% நாளைக்கு 20% திரும்பினாங்கன்னா இவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. என்னைய கூட்டி போய் தவிக்க போறீங்களா? ஐயா விட்டுருங்க. ஒருவேளை வெளிநாடு எங்கேயும் தப்பிச்சு போனாதான் இருக்க முடியும். அந்த நிலைமை ஏற்படும். அதை முத அவர் உணர்ந்து செயல்படணும். அதை இவங்க கூட இருக்க தற்கூரி அமைச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு உணர்த்தணும். புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட். ஏன்னா பைத்தியகாரத்தமா அந்த மலமாடு ஒருத்தரக்கால ஆதவர்ஜனா அவன் பெரிய டான் மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்ன எங்க போறாருன்னு தெரியல. அவரோட நிலைமை எங்க போகுதுன்னு தெரியல. வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்க அது முதல்வர் படைப்பகம்னு வைக்கிறோம். அது எந்த முதலமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சரை குறிக்கும். நீங்க ஏன் முதல்வர்னா முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் நினைச்சுக்கிறீங்க? முதல்வர் பேர் வந்தாலே உங்களுக்கு அவர் ஞாபகம் வந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? ஏன் சார் இப்படி செய்யறீங்க? நான் எழுதி கொடுத்தேனா? அடே நான் கிஸ் தாண்டா எழுதி கொடுத்தேன். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்களா.
எவன்மா ஒருத்தன் மூஞ்சி கூட எல்லாம் லாட்டரி சீட்டு விற்கிறவன், எல்லாம் ரோடு மேல கிடக்குறவன், இது விற்கிறவன், பாட் பராக்கு விற்கிறவன், எல்லாம் கெஞ்சா வித்துவன், சாராய வித்துவன். இவன் எவனும் நல்லவனே கிடையாது. தட்டிடலாமா கலெக்டடா ஏதோ கக்கூசு கதவு மாதிரி தட்டிடலாமான்றீங்க. பொண்ணு தப்பா பேசுறேன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது அவங்கள கூட இட்டுன்னு தான் வந்தார் ரிசல்ட்டுக்கு. அது எப்படிமா அப்ப தப்பாவும்? அவர் தானே இட்டுன்னு வந்து காமிச்சாரு. பொண்டாட்டி கூட வரல, அவ தானே வந்தா. ஓட்டு எலெக்ஷன் ஜெயிச்சுதான் அவ தானே கைய காமிச்சா. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. அவரை எதிர்த்து கேட்டா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. வண்டிய சுத்தி விட்டானுங்களே அந்த திருச்சிய. அதெல்லாம் தேவையா? அது அவனுங்க பண்றது. பிஜேபி இருக்கிறாரு அந்த இவரு கேட்டாரா, அவரை பண்ண வேண்டியதானே. அவரை மட்டும் பண்ணலையே பிஜேபி கார. எங்க உங்க அப்பாவையோ காணோம்? மன்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மன்மிகு உறுப்பினர் குறிப்பிட்ட அந்த NK48 என்ற திட்டம் கண்டிப்பாக இந்த ஆட்சியிலும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த கடந்த 90 நாட்கள்ல பல உயிர்கள் இந்த திட்டத்தின் மூலமாக காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான். பல இடங்கள்ல விவசாயிகள் 309 கோடிக்கு நீங்க நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்கள்ல கேட்டுட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லயே அணைக்கடலாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெல் சேமிப்பு கிடங்கு பத்தி பேசுறாரு அவர் யாரு? வேளாண் துறை அமைச்சரா? இல்லடி, அவர் அறநிலைத்துறை அமைச்சர். கரும்பு சாகுபடி பத்தி பேசுறாரு அவர் தானே விவசாயத்துறை அமைச்சர்? இல்லடி, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர். அப்ப அந்த காவிரி நீர் வடிகால் பத்தி பேசுற அந்த அம்மா பொதுப்பணித்துறை அமைச்சரா? இல்ல, அவங்க தொழில்துறை அமைச்சர். இங்க இப்ப நெல்மணியம் பத்தி பேசுறாரு அவர் நிதி அமைச்சரா? அவர் வருவாய்த்துறை அமைச்சர். கடன் நிலைமை பத்தி சொல்றாருல அவர் தானே நிதி அமைச்சர்? இல்ல, அவர் மருத்துவ மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். இன்னைக்கு தமிழ்நாட்டுல உள்ள பிரதான பிரச்சனை என்ன? காவிரி பிரச்சனை. விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய கடன் தள்ளுபடி இல்ல. நெல்லுக்கு 3500 ரூபாயும் கரும்புக்கு 4500 ரூபாயும் சொன்னாங்க. இப்ப நெல்லுக்கு 2750, கரும்புக்கு 4000, அதுலயும் குறைச்சிட்டாங்க. மகளிருக்கு கொடுக்க வேண்டிய 2500, மாணவர்களுக்கு 4000, தமிழ்நாடு முழுசும் விலையில்லா பயணம், இதெல்லாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு டிமானிட்டைசேஷன் பற்றி கூட்டம் நடத்துவதற்கான என்ன காரணம்? இது எல்லாத்தையும் திசை திருப்புவதற்கு. மறுபடியும் பாத்தியாடா, இந்த பாரு ஓவரா பேசினேன்னு வெயி தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டுருவேன். இது பெயர்களை மாற்றும் காலம். சில பெயர்களை நாமும் மாற்றுவோம். நவீன கழிப்பறை இனிமேல் வெற்றி நவீன கழிப்பறை எனப்படும். சுடுகாடு இனிமேல் வெற்றி சுடுகாடு எனப்படும். இடுகாடு இனிமேல் வெற்றி இடுகாடு எனப்படும். 100 ஏக்கர் நிலம் அபகரிப்பு வெற்றி நில அபகரிப்பு எனப்படும். எல்லாமே வெற்றி லஞ்சம், வெற்றி வன்முறை, வெற்றி வீடியோ மிரட்டல், வெற்றி ஆடியோ மிரட்டல், வெற்றி தமிழ்நாடு வாழ்க 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 என்று நிச்சயமாக சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம்பூர் மாவட்டத்துல 3 days before 4 days before தான் ஒரு நோட்டீஸ ஒட்டிட்டு 5550 ஃபேமிலிஸ வெளியே போக சொல்லிருக்காங்க. ஏண்டா இந்த எவர்த்திங் ஏகாம்பரத்தை ஏமாத்த பாக்குற? இன்னைக்கு ஒரு காலு ஒரு கையை விட மாட்டேன்டா. ஆல் அண்ட் ஆல் முஸ்லீம் மட்டும் தான் அங்க இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 50 வருஷமா அங்க இருக்கோம், வரி கட்டியிருக்கோம், நீங்க சடனா கிளம்புன்னு சொன்னா நாங்க எங்க போறது? அவ சொல்றது நியாயம் தானே? காலி பண்றோம், ஆனா இங்க இருந்து நாங்க எங்க போகணும், அதுக்கான ஒரு இடத்தையும் நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கான மாற்று வழி என்னங்கறத டிசைட் பண்ணிட்டு தானே இந்த முடிவு பண்ணிருக்கணும். குழந்தைங்களோட ஃபேமிலிஸோட எங்க போவாங்க, என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட திங்க் பண்ண மாட்டீங்களா? உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. காலையில என்ன போட்டுருவாங்க. ஒருத்தர் கால் பண்ணிட்டே இருக்காரு, உன்னை போட்டுருவான்ட்டு. SP பாலான்ட்டு ஒருத்தர் என்ன சொல்றது, டிவிக்கு பத்தி பேசுனதுனால என்ன போட்டுருவாங்களாம். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். நீ கொடுத்து 10 நிமிஷம் பாரு, அங்க நான் நிப்பேன், அங்க இருப்பாங்க உனக்கு மாமைங்க மச்சங்க, உனக்கு அக்கா தங்கச்சி புருஷங்க எல்லாம் சொல்றேன். அது எப்படா ஒரு கட்சியில இருக்க எல்லாம் பொறுக்கீங்களா இருக்கீங்க? நீதான்டா. எனக்கு என்ன ஆனாலும் சரி,
டிவிகேவோட லீடர் விஜய், ஆதவர்ஜனா, புசி ஆனந்த், ராஜ்மோகன் இவங்கள மாதிரி ஆட்கள் மட்டும்தான் காரணம். சாம்பார் ஆப் எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.